ஃபோன்பே நிறுவனத்துக்கு ஆர்பிஐ வந்துட்டு ஒரு 21 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரெகுலேட்டரி நார்ம்ஸான இந்த பிபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ப்ரீபெய்டு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விதிமுறைகளை ஃபோன்பே நிறுவனம் வந்துட்டு சரியாக பின்பற்றாததுனால தான் இந்த அபராதம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன விதிமுறைகள், என்ன பின்பற்றலை, ஒருவேளை இதனால் என்ன எஃபெக்ட் வரும், அதனால் எதுக்காக ஆர்பிஐ இந்த அபராதத்தை விதிச்சாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அக்டோபர் 2023 24 வரைக்கும் இருந்த அந்த காலகட்டத்தில் இந்த ஃபோன்பேவுடைய செயல்பாடுகளை வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அவங்க பல நாட்களில் இந்த விதிமுறைகளை வந்துட்டு மீறியிருக்காங்க அப்படின்னு ஆர்பிஐ சொல்கிறாங்க. ஸோ இது என்ன விதிகள், என்ன பிபிஐக்கான விதி அப்படின்னா, இந்த ப்ரீபெய்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு இருக்கும் இல்லையா, அது ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ இந்த வாலெட்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இப்போ ஒரு ஆப்புக்கும் தனியாக நம்ம ஸ்ட்ரைட்டாக பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அந்த வாலெட்டில் ஒரு அமௌண்ட்டை வச்சுப்போம் இல்லையா. ஸோ அந்த வாலெட்ஸ் தான் வந்துட்டு இந்த ப்ரீபெய்டு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது. அது இந்த கிஃப்ட் கார்ட்ஸ் ஆகட்டும், ஸோ இது எல்லாமே இந்த பிபிஐயில் வரும். ஸோ இந்த பிபிஐயில் இருக்கக்கூடிய இந்த அவுட்ஸ்டாண்டிங் பிபிஐயும் மற்றபடி மற்ற மர்ச்சென்ட்டுக்கு போக வேண்டிய இந்த பேமெண்ட்டுமே, இப்போது ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த பேங்க் பக்கத்தில் இந்த மர்ச்சென்ட்டுக்கு அனுப்பணும் இல்லையா. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் ஏதாவது டியூவாக இருக்குது அப்படின்னா, ஸோ இது எல்லாத்தையும் விடமே சேர்த்து இதை விட கொஞ்சம் அதிகமாக அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் சைடில் இருந்து அந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க, அந்த தேர்ட் பார்ட்டி அக்கௌண்ட். ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் அந்த அக்கௌண்ட்லேருந்து தான் செய்வாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்டில் இந்த எண்ட் ஆஃப் த டே பேலன்ஸ் அப்படிங்கிறது இதை விட அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது நார்ம்ஸ். அதாவது இப்போ உடனே நமக்கு அந்த பிபிஐ அக்கௌண்ட் அந்த வேலெட்லேருந்து நம்ம வித்ட்ரா பண்ண நினைக்கிறோம் அப்படின்னாலோ, இல்லை மர்ச்சென்ட்டுக்கு வெப்சைட்டுக்கு ஆகட்டும், இல்லை ஒரு ரீட்டைலர் ஒரு ஷாப்புக்காகட்டும் அந்த பேமெண்ட் போய் சேரணும் அப்படின்னாலோ அந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருந்தால் தானே போய் சேரும். இப்போ அதில் ஒரு 1000 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னா, இந்த அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட்ஸே ஒரு 2000 ரூபாய் இருக்குது அப்படின்னா, இப்போ அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு பிரச்சனை தான் இல்லையா. ஸோ இது வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த எண்ட் ஆஃப் த டே பேலன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும் அப்படின்ட்டு கைட்லைன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போது ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபோன்பே நிறுவனம் அந்த பல நாட்களுக்கு இந்த எண்ட் ஆஃப் த டே பேலன்ஸை வந்துட்டு சரியாக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மெயின்டைன் பண்ணலைனாலும் பரவாயில்ல, அதை வந்துட்டு முதல்ல ஆர்பிஐக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதை வந்துட்டு தெரிவிக்காதது தான் வந்துட்டு முக்கியமான விதிமீறல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விதிமீறல்களெல்லாம் குற்றம் சாட்டி ஆர்பிஐ தரப்புலேருந்து ஒரு ஷோ காஸ் நோட்டீஸ் ஒன்று ஃபோன்பே நிறுவனத்துக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ அப்புறமா வந்துட்டு இந்த மற்ற டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை தனிப்பட்ட விசாரணை ஆகட்டும், இது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 21 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற இந்த அபராதத்தை விதிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஆர்பிஐ இன்னொன்று வந்து கிளாரிஃபை பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு ஃபோன்பேவுடைய வாடிக்கையாளர்கள் செய்யக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ், நம்ம தினம் தினம் இந்த பண்ணக்கூடிய இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லையும் பரிவர்த்தனைகள் போன்ற மற்ற அக்ரிமெண்ட்ஸ்லையுமே வந்துட்டு இதை பாதிக்காது. இது பியூர் அண்ட் பியூர் இந்த ரெகுலேட்டரி நார்ம்ஸ்க்காக தான். ஸோ இதோடைய எஃபெக்ட் வந்துட்டு யூசர்ஸ் மேலே தான் போகும். இப்போ நீங்கள் திடீர்னு அந்த வாலெட்லேருந்து காசு எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் அவைலபிளாக இருக்காது, மர்ச்சென்ட்டுக்கு போய் சேர வேண்டிய பேமெண்ட்டு போய் சேராது. ஸோ இந்த பேமெண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை வந்துட்டு எரோட் ஆகக்கூடாது, அதை என்ஷோர் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெகுலேட்டரி நார்ம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது நார்மல் வாடிக்கையாளர்களை எந்த வகையிலையும் பாதிக்காது அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.